வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சிங்களோ அங்கே வந்துட்டிங்களா? இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை பண்ணிட்டீங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை இன்னும் அவங்க அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதோ அதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. பட் இது நம்ம அந்த ஸ்டெப்பை இல்லை அந்த ஒரு ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணி முடிக்க வேண்டிய நேரத்தில் இல்லை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கே ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? தயக்கங்கிறது. அப்படி தான் இருக்கும். புதுவை முருகு அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, யூஎஸில் அவரோட மனைவிக்கு குழந்தை பிறக்குது. ஸோ தன்னோட குழந்தை பிறந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, சாப்பிட்றதுக்கான ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. பட் இவருக்கு தெரில நம்ம அங்கே போய் அதை எடுத்துக்கலாமா, எடுத்து சொல்ல மாட்டாங்களா, இல்லை என்னப்பா சாப்பாடுலாம் எடுக்கிறீ அப்படிங்கிற மாதிரி எதாவது கேட்டுருவாங்களா அப்படிங்கிற பயத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, வெளியில் போய் இவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏங்க இங்கேயே இந்த விஷயங்கள்லாம் இருக்கே, நீங்கள் இங்கேருந்தே யூஸ் பண்ணிக்கலாமே, ஏன் வெளியில் போய் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏங்க இந்த இந்தியர்கள் எல்லாமே இப்படி தயங்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, இப்போ யார் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்திருக்கு. ஆமாம் இல்லை, நமக்கு நம்மளோட கலாச்சாரத்தில் நிறைய விஷயங்களை பேன் நம்ம பண்ண முடியாது. அது எல்லாத்துக்குள்ளேயும் நமக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இவங்க கிட்ட இது கேட்கலாமா, கேட்டால் கோச்சிக்க மாட்டாங்களா, வந்தவங்க கிட்டேருந்து நம்ம சொல்லலாமா, நமக்கான இப்போ ஒரு வேலை இருக்கே இதை நம்ம அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாமா, லீவு கேட்கலாமா ஆஃபீஸில், இந்த மாதிரி நம்மளோட தேவைகளுக்கோ இல்லை எந்த ஒரு தப்புமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம ஒருத்தங்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னா நமக்கு தயக்கங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த தயக்கங்கிறது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் இல்லை, இது ஒரு ஹேபிட் ஆஃப் தயக்கங்களாக மாறும்போது, தயக்கப்படுறது நம்மளுடைய ஒரு குணமாகவே மாறும்போது இது நம்ம லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் விஷயங்களையும் பாதிக்கும் இல்லையா. அதை பற்றி தான் இந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு. தயங்குவது ஏன், ஏன் நம்ம தயங்குறோம்? ஸோ இந்த தயங்குறதுக்குன்னு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குது. தயக்கத்தோட சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். தயங்குறதுல எப்படிலாம் நம்ம சொல்லலாம், அதாவது நம்ம எப்போவுமே நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு கேட்டால் யோசிக்கிற அப்படின்னு நம்ம தயக்கத்தை பெப்பரப்பான்னு அப்படி காமிக்க மாட்டோம். எந்தெந்த விதத்துலலாம் வருது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஏன் இதை பண்ணல, அது ஏன் நான் பண்ணலன்னா அதுக்கு அதுக்கான ரிசோர்ஸஸ் சென்டர் இன்னும் ப்ராப்பராக இல்லை, இதை பற்றி இன்னும் 4-5 பேர்ட்டு விசாரிக்க வேண்டியது இருக்குது. சரி விசாரிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அதை பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ விசாரிக்க மாட்டேங்கிறோம், அது ஏன் விசாரிக்க மாட்டோம், ஒரு தயக்கம் தான், இது எப்படி பண்ணுறது, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு. வேறு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வேலை பாஸ்ட்டில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு மைண்ட் லெவலில் நம்ம செட் ஆகிடுவோம், நம்ம ஆரம்பித்தா சொதப்ப தான் செய்யும், நமக்கு அது சரியாக வராது. ஸோ இதுவும் ஒரு ஃபியராக அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். நமக்கு எப்படின்னா இந்த வரிசையாக நமக்கு ஃபெயிலியர் நடக்கும்போது நமக்கு அப்படித்தாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நம்மளோட தயக்கத்தோட ஒரு வெளிப்பாடு தான். ஆக்சுவலி நான் தயங்குறேங்கிறத ஒத்துக்காமல் இதுன்னு நினைக்கிறேன் அதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரக்கூடிய ரீசன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த தயக்கங்கிறது ஏன் நம்ம மண்டையில் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம சயின்ஸில் இந்த பிரெயினை பற்றி படிக்கும்போதெல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு அமிக்டலான்னு ஒன்று இருக்குது, அவன் ஒருத்தர் இருக்கான், இவன் ஒருத்தர் இருக்கான், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கான், அவன் யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவான். அந்த அமிக்டலா பயங்கர இமோஷன்ஸ்லாம் வச்சுக்கூடிய ஆள். ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கும்போது டக்குன்னு ஒரு சேஞ்சு, டக்குன்னு ஒரு புதுசான ஒரு இடம் அப்படின்னா அவன் அந்த இடத்துல ஒரு ஃப்ளைட் ஆர் ஃபைட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவான். அதாவது இருந்து சண்டை போடலாமா இல்லை ஓடி போயிடலாமா, இந்த முடிவை பிரெயின் எடுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் டைம் இருக்கும், எடுத்த உடனே இப்படி நடக்காது. ஸோ டக்குனு ஒரு ஆபத்து வருது, அப்போது ஒரு தயக்கம் ஏற்படும். அந்த தயக்கம் நமக்கு எதுக்கு உதவுது அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல ஓடி போகிறது கரெக்டான சொல்யூஷனா, சண்டை போடுறது கரெக்டான சொல்யூஷனா, இல்லை ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறோமா, இந்த ஒரு 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 விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த மூவ் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த கொஞ்ச நேரம் தயக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்மளோட சர்வைவலுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு இமோஷனுமே நமக்கு ஒரு பயம் வருதா, அதுவுமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பயந்தாதான், அதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு நம்ம பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம், இது ஃபெயிலியர் ஆகிடுமோன்னு பயப்படுறோம், அது அப்படி போயிடுமோன்னு பயப்படுறோம். ஸோ இது எதுக்கு உதவுதுன்னா, நமக்கு இந்த வேலையை செய்யும்போது இது எப்படிலாம் போய் முடியலாம், ஸோ அப்படி அசஸ் பண்ணுறதுக்கு தான் இது பயன்படுது. அப்படி பார்த்தா ஃபியருமே நமக்கு அப்படி தான். பயப்படுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் இல்லை. பயங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம், பயப்படுறத வச்சு நம்ம யோசிப்போம்ல, இது பண்ணால் இது நடந்துருமோன்னு பயம், அது பண்ணால் இப்படி போயிடுமோன்னு பயம். அப்போது ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்னலாம் நடக்கலாம், என்னென்ன சேலஞ்ச்
சேலஞ்சஸ் வரலாம். இதை நம்ம பிரெயின் முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லு, இங்கே பார்த்தல இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பயத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இது நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு லெவலில் இருக்கணும். பட் ஹேபிச்சுவலாக நம்ம அதிகமாக பயந்துட்டோம், இல்லை வந்து நம்மளையே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், நம்மளால பண்ண முடியாதுங்கிறத நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அசஸ்லாம் பண்ணுவோம், ஆனால் அதில் எதுவும் டெசிஷன் எடுக்க மாட்டோம். இன்டெசிஷன் அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சைக்கலாஜிக்கலி நம்ம பிரெயினில் நடக்குது, அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அது ஏன் பயப்படுறோங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, அதோட சைக்காலஜி என்னன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுதுன்னா, ஃப்ரம் தேர் ஆன் உங்களால் அந்த டெசிஷனை பெட்டராக எடுக்க முடியும். ஸோ ஒன்று, நமக்கு வந்து அந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னா ஒரு பயங்கிறது டெஃபினெட்லி இருக்கும். செல்ஃப் டவுட் நமக்கு காமனாகவே இருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே அந்த அந்த தயக்கத்துடைய மற்றொரு வெளிப்பாடு தான், பயத்துடைய ஒரு வெளிப்பாடு தான். அன்சர்டனிட்டினால நமக்கு பயம், ஒரு செல்ஃப் டவுட் நமக்கு மேலே இருக்குது, இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இல்லை, இது நல்லா நடக்கும் அப்படின்னு நமக்கு தோணலை, இந்த மாதிரி பல விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்த, நம்ம பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த பண்ண முடியாமல் தடுக்கிறது. ஒரு வேளை நமக்கு பயம் இல்லைன்னா நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுவோம்? ஸோ ஒரு பக்கம் இதோடைய ரூட், அதாவது சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறது. இன்னொன்று, இது நம்மளோட எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பில் எப்படியெல்லாம் அதோடைய எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவர் எழுதியிருக்காரு. இதையும் தாண்டி ஒரு சில பெரிய ஆட்கள், கிரேட் திங்கர்ஸ், இல்லைன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அவங்க லைஃப்பில் கோத்ரூ பண்ண விஷயத்தையோ, இல்லை அவங்க தயக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அது எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு லிட்ரேச்சரில் ஹேம்லெட் ஆகட்டும், கேட்சர் இந்த ரை ஆகட்டும், இந்த மாதிரியான புத்தகங்களில் இந்த வெறும் தயக்கங்கிறது ஒரு தனி மனிதருக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் அந்த புக்கில் வந்து அவர் எழுதியிருக்காரு. அண்ட் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லும்போது, எனக்கு சின்ன வயசில் நான் கேள்விப்பட்ட ஒரு கதை, அது வந்து தயக்கத்துக்கு இதை விடங்க என்னங்க பெட்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு கதை, அதை வந்து அவரும் சொல்லியிருந்தார். என்னென்னா, நிலாவில் முதல் முறையாக 2 நபர்கள் போகிறாங்க. அவங்க போய் அங்கே நிலாவில் இறங்கிட்டாங்க அப்படின்னா தேர் மேக்கிங் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஷட்டில் போய் லேண்ட் ஆகிடுச்சு. நவ் தே ஹாவ் டு கெட் டவுன். 2 பேர் இருக்காங்க அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில். ஸோ அதில் முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் நிலாவில் முதல் முறையாக காலை பதிச்ச மனிதன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் வாஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் ஆக்சுவலி அங்கே ஷட்டில் போய் லேண்ட் ஆனதும் வந்த கமாண்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு இல்லை. ஆல்ட்ரின் ஒருத்தர், எட்வின் ஆல்ட்ரின், அவருக்கு தான் அந்த கமாண்ட் போகும். ஏன்னா அவர் தான் அதை லீட் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் இறங்க சொல்லி கமாண்ட் வந்துடும். பட் அவர் இறங்க மாட்டார். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவரோட தயக்கம். செகண்ட் கமாண்ட் வந்ததும் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் ஹில் கெட் டவுன். ஸோ அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இட் மேட் அ டிஃப்ரென்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு ஆல்ட்ரின், அவர் யார் கேள்விப்பட்டதே இல்லையே, ஏதோ தலைவலி மாத்திர பேர் மாதிரியே இருக்கே, பட் அவர் யார் அப்படிங்கிற நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. பட் வாட் ஸ்டாப்ட் ஹிம் அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த கொஞ்ச நேரம் அந்த தயக்கம். ப்ராபப்ளி அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னா, என்னடா இது என்ன இடம்னே தெரியல, ஐ மீன் என்ன இடம்னா நிலான்னு தெரிஞ்சிருக்கோம், அதில் இறங்கணுன்னா ப்ராப்ளம் அந்த மொமெண்ட்டை அவர் வந்து சேவர் பண்ணிவிட்டு அதை அவர் கொஞ்சம் என்னென்னு பார்த்து ரெடி ஆகிட்டு இறங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம் ஆல்ட்ரின். பட் அந்த கேப்பில் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஹீ மேட் ஹிஸ்ட்ரி. ஸோ அது மாதிரி இவர் என்ன சொல்வார்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே கரியராக இருக்கலாம், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பேரண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு நம்ம கரியர்லேயுமே பார்த்தோம்னா, இப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் அவர் எழுதியிருப்பார். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நமக்கு தெரியும் நம்மளோட லீடர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த லீடருங்கிறவங்க உலகத்தில் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கலாம், அவங்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கலாம், அவங்களுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு அட்வைஸராக இருக்கும், இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டராக நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு நல்லா தெரியுது இந்த இடத்துல அவங்க இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்னா, அந்த லீடர்கிட்ட நம்மளால போய் சொல்ல முடியாத ஒரு தயக்கம் இருக்குல்ல, அது இந்த வேர்ல்டுலேயே பெரிய சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்தி தானே செய்யும். ஸோ அதை பற்றிலாம் பேசும்போது இவர் வந்து ஜான் எஃப் கென்னடி பற்றி சொல்லியிருந்திருப்பார். இல்லை நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் அப்போவே கூட எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை தள்ளி போட்டுச்சு, அதுக்கான காரணங்கள் என்ன, என்ன தயக்கங்கள் நமக்குள்ளே இருந்துச்சு, இதோடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்திருக்கோ இதை பற்றியும் அவர் பேசுகிறார். எத்தனை பேர் தயங்கியிருப்பாங்க ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு, எத்தனை பேர் தயங்கியிருப்பாங்க ஒன்று கூடுறதுக்கு, எத்தனை பேர் பயந்துருப்பாங்க. இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து தானே ஒரு
பாயிண்ட்ல இட் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ரிபல்லியனாக மாறினதுக்கு அப்புறம் தானே வி காட் த இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாட்கள் நமக்கு தயக்கம் இருந்திருக்கும், எவ்வளோ நாட்கள் நமக்கு பயம் இருந்திருக்கும், இது எல்லாம் நம்ம எவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் இல்லையா? லெட்ஸ் சே இவர் வந்து இப்போ மேரேஜ் பற்றி பேசியிருப்பாரு, பேரண்டிங் பற்றி பேசும்போதுமே இன்னும் எத்தனை பேரண்ட்ஸ்க்கு தன்னோட குழந்தைகிட்ட செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசுறதுக்கான தயக்கம் இருக்குது. உங்களோட தயக்கத்தினால ஆர் பேரண்ட்ஸோட தயக்கத்தினால அந்த குழந்தைகள் தவறான முடிவு எடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு செக்ஸ் பற்றின புரிதல் ரொம்ப தப்பாக இருக்கலாம், அதனால அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணலாம். பட் இது எல்லாத்தையுமே ஒரு தயக்கம் இல்லாமல் இருந்துதான் தவிர்த்திருக்க முடியும். அப்போ ஒரு பேரண்ட்னால நீ இதை பற்றி தயங்கக்கூடாது, இல்லை இதை பற்றி அவங்க தயங்காமல் பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இவர் அது எல்லாத்தையுமே வந்துட்டு இருப்பார். பேரண்டிங்கையும் நான் சொல்கிறேன், கெரியரையும் சொல்கிறேன், இங்கே எல்லா இடத்துலையுமே தயக்கத்தினால நம்ம நிறைய வந்து லூஸ் பண்ணுறோம். தயக்கம் இன்னவே நம்மளுடைய ஒரு கோப்பிங் மெக்கானிசம். அது வந்து நமக்கு கிடைச்சிதுன்னா தயக்கத்தை வச்சு நம்ம ஒரு பாஸ் எடுத்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் டு ஹாவ் அ பெட்டர் விஷன், பெட்டர் கிளாரிட்டி, நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியாமலே போயிடும், ஆர் கரெக்டான டயத்தில் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கான ரெப்பகஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்லி தயக்கத்தை பற்றின ஒரு புக்கு தான் தயங்குவது ஏன் அப்படிங்கிற இந்த புக். தமிழில் அதில் எப்படி அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் வாசித்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புக்கை வந்து கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கி படிக்கலாம். நிலவில் முதலில் கால் வைத்தவர் யார் என்ற கேள்விக்கு உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று பதிலளிப்போம். நிலவில் முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர் யாரெனில் எட்வின் சி ஆல்ட்ரின். அவர்தான் நிலவுக்கு சென்ற அப்போலோ விண்கலத்தின் முதல் பைலட். அமெரிக்க விமானப்படையில் ஆல்ட்ரின் பணிபுரிந்தவர். மேலும் விண்வெளி தொடர்பான அனுபவம் அவருக்கு உண்டு. அதனால் அவர் முதல் விமானியாக நியமிக்கப்பட்டார். நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்க கப்பல் படையில் வேலை செய்தவர். எதையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர் என்பதால் தான் இந்த பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இணை விமானியாக நியமிக்கப்பட்டார். இவர்கள் சென்ற அப்போலோ விண்கலம் நிலவை அடைந்ததும் நாசாவிலிருந்து முதல் விமானி தரையிறங்கு என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஆல்ட்ரினுக்கோ மனதில் சின்ன தயக்கம். நிலவில் முதலில் கால் எடுத்து வைக்கிறோம், கால் வைக்கும் இடம் எப்படி இருக்கும் என்ற தயக்கத்தில் சில நொடிகள் தான் தாமதித்தார். அதற்குள் நாசாவிலிருந்து இரண்டாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இணை விமானி நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு கட்டளை வந்த அடுத்த நொடியே ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வைத்தார். உலக வரலாறானது ஒரு நொடி தயக்கத்தில் மாற்றி எழுதப்பட்டது. திறமையும் தகுதியும் இருந்தும் கூட தயக்கத்தின் காரணமாக தாமதித்ததால் இன்று ஆல்ட்ரினை பற்றி எவருக்கும் பெரிதாக தெரியாது. ஸோ லைஃப்பில் வாழ்க்கையில் ரெண்டு ஒன்று தான். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அதுக்கு நீங்கள் பண்ணாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் அதுக்கு தயக்கம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னாலும் இல்லை, ஒரு வேளை சேம் உங்களோட பேர் யாராக வேணாலும் இருக்கட்டும், பிரியா, ரமேஷ், சுரேஷ், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஸோ இப்போ ஆனந்தி இருக்கட்டுமே, ஆனந்திக்கு தயக்கமே இல்லைனா லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதை நம்ம பர்சியூ பண்ணுறதுக்கே தயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், தயக்கம் இருந்தால் அது எப்படிலாம் சிம்டம்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதோட ரூட்டை போய் அட்டாக் பண்ணி அதிலிருந்து நமக்கு தேவைப்படுற லெசன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னேறி செல்வதற்காகவும் தயங்குவது ஏன் அப்படிங்கிற இந்த புக்கை புதுவை முருகு எழுதியிருக்காரு. இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம். அந்த புக் வாங்குறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அந்த புக் இல்லை, இந்த புக் வாங்குறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நீங்கள் கேட்ட விஷயம்லாம் இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு ஆடியோவே கேட்ட பார்த்தாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து அக்ராஸ் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்பாட்டிஃபை, ஜியோ 7, கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு. நீ சிரிக்கிறியா? சிரிக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, இங்கே யாரும் சிரிக்கிறாங்க. பட் இட்ஸ் மோட்டிவேஷனல் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பாட்காஸ்ட்டில் நீங்கள் ஆடியோவாகவும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் த புக் ஷோ .in விசிட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பல ஜானர்ஸில் நம்ம புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. டிப்ரெஷனுக்கு கூட புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான புக்ஸாக நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, பாய்.